மிருகண்டு முனிவரின் வேண்டுதல். மிருகண்டு முனிவர் கடவுளை தவம் செய்து மகன் பெற வேண்டுகிறார். கடவுள் அவருக்கு 2 தேர்வுகளை முன்வைக்கிறார். புத்திசாலி, ஆனால் குறுகிய ஆயுள் கொண்ட மகன். அற்ப புத்தி, ஆனால் நீண்ட ஆயுள் கொண்ட மகன். முனிவர் புத்திசாலியான மகனை தேர்வு செய்கிறார். அதுவே மர்க்கண்டேயன். மர்க்கண்டேயனின் பக்தியும் பிறந்த குறியீடும் மர்க்கண்டேயன் சிறு வயதிலேயே இவனை அடிக்கடி வழிபட ஆரம்பிக்கிறார். ஆனால் அவனது ஆயுள் 16 வயதிலேயே முடிவடைவதாக தீர்மானிக்கப்படுகிறது. தந்தை இந்த உண்மையை கூற மர்க்கண்டேயன் அதிகமான பக்தியுடன் இவனை தொழ ஆரம்பிக்கிறான். யமன் மரண பாசம் எரிகிறான். மர்க்கண்டேயனின் 16வது பிறந்த நாளில் யமதர்மன் உயிரை எடுக்க வருகிறார். மர்க்கண்டேயன் ஒரு சிவலிங்கத்துடன் கட்டிப்பிடித்து இறைவனை காத்திட வேண்டுகிறான். யமன் தன் மரண பாசத்தை வீசுகிறான். அது மர்க்கண்டேயனையும் சிவலிங்கத்தையும் சுற்றுகிறது. பரமசிவன் குரோதத்துடன் தோன்றுகிறார். யமன் சிவலிங்கத்தை தாக்கியதால் பரமசிவன் குரோதிராக தோன்றுகிறார். பரமசிவன் யமனை கொடூரமாக தாக்கி அவரை கொன்றுவிடுகிறார். பூமியில் மரணம் நீங்கிவிடுகிறது. தேவர்கள் பரிதாபம் செய்து வேண்டுகிறார்கள். யமனின் மரணத்தால் பூமியில் உயிர்கள் மரணமின்றி வளரத் தொடங்குகின்றன. தேவர்கள் பரமசிவனை வேண்டுகின்றனர். மரணமில்லாத உலகம் சமநிலை கெடுக்கும் என. பரமசிவன் யமனை மீண்டும் உயிர்ப்பிக்கிறார். மர்க்கண்டேயன் அமரத்துவம் பெறுகிறார். பரமசிவன் மர்க்கண்டேயனுக்கு நித்திய யுவன் நிலையை, அஜராமரத்துவம் கொடுக்கிறார். மர்க்கண்டேயன் ஒரு நித்திய சிவபக்தர் ஆகி நிலைத்திருப்பவர் ஆகிறார். இறுதி செய்தி: பக்தி உண்மை, மரணத்தையே வெல்லும் சக்தி.